மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அதிமுகவில் 5 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அதிமுகவில் 5 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டறியலாம். நந்தினி, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக குழுக்களை அமைத்து அதிமுக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளவாறு பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு ஆகிய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில்தான் தொகுதி பங்கீட்டு குழுவில் முன்னாள் அமைச்சரும் துணை பொதுச் செயலாளருமான முனுசாமி, அதே போன்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் தங்கமணி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதே போன்று பெஞ்சமின் ஆகிய 5 பேர் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை பொறுத்தவரையில் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், CV சண்முகம், செம்மலை, வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார், வைகை செல்வன் ஆகிய 10 பேர் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியிலும் ஈடுபடக்கூடிய அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சார குழுவை பொறுத்தவரையில் தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, தனபால், KP அன்பழகன், காமராஜ், கோகுலேந்திரா, உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி ஆகிய 10 பேர் அடங்கிய குழு தேர்தல் பிரச்சார குழுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான விளம்பரங்களை மேற்கொள்வதற்கான குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிலும் 10 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் C விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேணுகோபால், பரமசிவம், இன்பதுரை, அப்துல் ரஹீம், ராஜ் சத்யன், ராஜலட்சுமி ஆகிய 10 பேர் தேர்தல் விளம்பர குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் 4 குழுக்கள் அதிமுக தரப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக 4 குழுக்கள், அதாவது பார்த்தோம் என்றால் தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு என 4 குழுக்களை அமைத்து அதிமுக உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, விவரங்களுக்கு நன்றி.